+2 படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, டெய்லி பேசிஸ்ல கால் பண்றாங்க. சார் என் குழந்தை +2 முடிக்க போகுது சார். என்ன சார் படிக்கலாம்? பிடெக், பிஇ ஏதேதோ சொல்றாங்களே சார். இன்ஜினியரிங் இல்ல மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய ஃபீல்டுல எவால்வேட் ஆயி பயங்கரமா வந்து என்னென்னமோ கோர்ஸ் வந்துட்டு இருக்கு. எத சார் படிக்க வைக்கலாம்? எது படிச்சா என் குழந்தை வந்து நல்லா சம்பாரிக்க முடியும்? அப்படின்ற மாரி நெறைய கேட்டுட்டே இருக்காங்க. அதனால நம்ம டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 5 விதமான ஸ்கில்ஸ வந்து குழந்தைங்க டெவலப் பண்ணிடுச்சுன்னா படிக்கிறப்ப, ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர்ல என்ன இருக்கோ, ஃபியூச்சருக்குன்னு போறத விட இப்போதைக்கே ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தேவை இருக்கோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அத அவங்க படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே வரக்கூடிய ஒரு 5, 6 வருடங்கள்ல தேவையான அமௌண்ட்ட சம்பாரிக்கலாம் அப்படின்ற மாரி சில இடத்துல வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நானும் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போற அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது. திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு. இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடீஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிபால் எழுதணும்ன்றான், மிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான். என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. என்ன அந்த ஸ்கில்ஸ் அப்படின்றத பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் பேயிங் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் இப்ப ஸ்ட்ராட்டஜிக் கேரியர் ரோட் மேப் ஃபார் இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் இததான் வந்து நம்ம 2026ல இருந்து 2032க்குள்ள என்ன மாரி ஜாப் மார்க்கெட்ல இருக்கும் அப்படின்றத நாம வந்து பார்க்கலாம். இதுல 2026 அப்படின்ற மாரி ரியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் ஏஐ மார்க்கெட் வந்து குரோயிங். ஏன்னா வேகமா வளருது. வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கா இருக்கு. லாஸ்ட் இயர்க்கும் இப்போதைக்கும் நாளுக்கு நாளே வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமா இருக்கு. இன்னைக்கு யூஸ் பண்ணி அதுதான் நான் கூட நேத்து வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, டிசீஸ் சம்மந்தமா ஒரு 25, 40 வருடமா ஆராய்ச்சி பண்ணி ஒரு சின்ன விஷயத்த கண்டுபிடிச்சத 25, 40 வருஷமா இது வந்து 10 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்னன்றத அனலைஸ் பண்ணி கிளியர் கட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து சப்மிட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாரி குடுத்தாங்க. அப்ப ஏஐ யூஸ் பண்றது தப்பே கிடையாது. நெறைய பேர் சொல்றாங்க, ஏஐ யூஸ் பண்ணா அவ்வளோதான் நெறைய பேருக்கு வேலை போயிடும். ஆனா, ஒரு ஒரு சைட்ல இருந்தாலும் நெறைய வேலை வாய்ப்புகள கிரியேட் பண்ணி குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏஐ ரிலேட்டடா தான் இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப் மார்க்கெட் ஏஐ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 40% வந்து குரோத் இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மில்லியன்ஸ்க்கு மேற்பட்ட ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது மூலியமா தான் ஏஐ ஜாப்ஸ் தான் ப்ரொஜெக்ட் பண்ணி நெறைய பேர் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தென் என்ட்ரி லெவல் ஹையரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எந்த இன்ஸ்டிடியூஷன் நீங்க போய் பார்த்தீங்கனாலும், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஃபீல்டுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா இருக்கு. தென் ஸ்பெஷலைஸ்டு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ரேபிட் குரோத்தும் நல்லா இருக்கு. அதனால மக்கள், மாணவர்கள் எல்லாருமே அத நோக்கி தான் இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மெசேஜ் என்னன்னா, ஜெனரிக் கோடிங் இஸ் டிக்ளைனிங். ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிட்டு இருக்கு பட் என்ன ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் ஆர் அரைசிங். இதுல என்ன இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அப்ப டாப் 5 ஸ்கில்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கிறது. தென் வந்து பாத்தீங்கன்னா க்ளவுட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, டெவாப்ஸ் அண்ட் எஸ்ஆர்இ, பைத்தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைசேஷன். இதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெனரிக் ப்ரோக்ராமிங்ல இருந்து இவால்வ் ஆயிட்டு இருக்கும். ஏஐ, எம்எல் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய ஒரு படிச்சு முடிச்சுட்டு வெளில வர அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேலரி ரேஞ்ச் அப்படின்னா ஃப்ரெஷரா இருந்தாங்கன்னா ஒரு 5 to 9 லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. மிட் ரேஞ்சில இருக்கிறப்போ ஒரு 12 இருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் இருக்கு. இதுவே வந்து ஒரு சீனியர் லெவல்ல இருந்தாங்கன்னா 25ல இருந்து 45 லேக்ஸ் வரைக்கும் இன்னைக்கு அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப 10 இயர் பொட்டன்ஷியல் அப்படின்றத நம்ம டீம் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. 10 இயர் கழிச்சு ஏஐ எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரியாது. இன்னைக்கு கம்ப்யூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து பிரம்மாண்டமா அ உருவாயிட்டு இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ஃபீல்டும் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகே. நம்ம இந்த 5 வருஷத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏஐயே வந்து பாத்தீங்கன்னா, மறுவடிவம் அமைஞ்சு வேற எது வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் 10 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்ற மாரி ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, டீம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 50ல இருந்து 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஏஐ, எம்எல்
இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். அதே போல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 10க்கு 2 பாயிண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பெஸ்ட் ஃபார் ஸ்ட்ராங் மேத் பிளஸ் அனலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கு, மேத்ஸ்ல வந்து நல்லா பண்றாங்க அப்படின்றப்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏஐஎம்எல் இன்ஜினியரிங். தென் ஒய் ஏஎம்எல் இன்ஜினியரிங் வந்து நம்பர் 1 சாய்ஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ பில்ட் ஏஐ இன்ஸ்டெட் ஆஃப் பீங் ரீப்ளேஸ். தென் ஜெனரேட்டிக் கிரியேட்டிவ் ஏஐ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்எல்எம்ஸ் பிரீமியம் வந்து கிட்டத்தட்ட இந்த பிளஸ் வந்து 35% இருக்கு. தென் ஹையஸ்ட் சேலரி சீலிங் நம்ம பார்த்தோம்ல 70 லட்சம் ரூபாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருடங்கள்ல மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா வேற எதையும் ஃபீல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா growth வந்து இல்லாம இருக்கு. ரைட்டா? அப்ப இந்த விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. அதனால பெஸ்ட் பாத் ஃபார் தி டாப் 10 to 15% ஓட செக்மெண்ட்ல இருக்காங்க இல்லையா மாணவர்கள், அவங்களுடைய மெயின் எய்ம் growth இல்லைன்னா கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல தான் வந்து இருக்கு. அதனால தான் அது வந்து நம்பர் 1 சாய்ஸா வந்து மாணவர்கள் மத்தியில இருக்குது. கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 7 லட்சமும், மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 6ல இருந்து 12 லட்சம் வரைக்கும் சேலரி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் லெவல்ல வந்துட்டாங்க அப்படின்றப்ப ஒரு 15 to 25 இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து ஒரு 10 இயர் பொட்டன்ஷியல் பாக்குறப்ப. பட் ஏஐ கம்பேர் பண்றப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 50% ஆன growth தான் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காத்துருக்காங்க. நம்ம அதுல 70 பார்த்தோம், இதுல வந்து பாத்தீங்கன்னா 35 lakhs வரைக்கும் பெறான வரைக்கும் 50 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆட்டோமேஷன் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. 3.5 சர்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஒஐ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்டிபிகேஷன் கோர்சஸ் இதுல பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பண்ற மூலியமா நம்மளோட ஆர்ஒஐ நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். தென் சைபர் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியால கண்டிப்பா தேவை இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஃபீல்டா இருக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட பிளஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இதுல தேவைப்படுறாங்க. 33% ப்ரொஜெக்டட் ஜாப் வந்து இதுல வந்து growth வந்து நம்ம பார்க்க முடியும். இதுலயும் சேலரி வந்து ரொம்ப அருமையா இருக்கு. 3 to 8 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கே கிடைக்குது. ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாங்க அப்படின்னா 15ல இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. தென் சிஐஎஸ்ஓ அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல ஒரு 50 லட்சத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுலயும் இருக்கு. இதுலயும் ஆட்டோமேஷன் ரிஸ்க் அப்படின்ற பாத்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் கொடுத்துருக்காங்க. 1.5 தான் அவுட் ஆஃப் 10க்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஃபார் ஜாப் செக்யூரிட்டி, ஜாப் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஜாப்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பாத்தீங்கன்னா இது ஆப்டா இருக்கக்கூடிய ஒரு துறையா இருக்கு சைபர் செக்யூரிட்டி. தென் வந்து பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் அண்ட் எஸ்ஆர்இ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சேலரி ரேஞ்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இனிஷியல்ல 4.6 இருக்கு. ஒரு மிட் ரேஞ்சில் வரப்ப ஒரு 15 lakhs வரைக்கும் போகுது. இதுவே வந்து ஒரு சீனியர் லெவல்ல வரக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா 15 to 30 lakhs வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. தென் லாங் டேர்ம் அப்படின்றப்ப 40 to 50 lakhs வரைக்கும் பெற அனம் ஏன் பண்றதுக்கு. பட் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அப்ஸ்கில் யார் பண்ணிட்டே இருக்காங்களோ அவங்க தான் ஃபீல்டுல இருப்பாங்க, இல்லாம காணாம போயிடுவாங்க. முடிச்சுட்டு அப்படியே வந்து பண்ணி காலேஜ் போறாங்க, அதுக்கப்புறமா இருக்காங்க அப்படின்றப்ப அந்த நாலேஜ் வந்து அப்ஸ்கில் பண்ணலன்னா நம்மளுக்கு தடுமாற்றம் இருக்கும். அதனால எந்த ஒரு துறை இருந்தாலும் சரி சும்மா படிச்சோமா போகணுமா அப்படின்னு இல்லாம அதுல அவங்க ப்ராஜெக்ட் பண்றது, அவங்களுடைய ஸ்கில்ல வந்து அப்ஸ்கில் பண்றது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. எஸ்ஆர்இ ஆன்சர் 15 to 30% மோர் தென் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஆட்டோமேஷன் ரிஸ்க் அப்படின்றப்ப மாடரேட் தான், 10க்கு 4 பாயிண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்? பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்றப்போ பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடியது தான். இது நிறைய பேர் மாணவர்கள் வந்து 11th and 12th படிக்கிறதுல அது படிச்சுட்டு இருப்பாங்க. 3.5 lakhs அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு. தென் 15 lakhs வந்து ஒரு சீனியர் லெவல்லையும், தென் ஒரு 10 இயர்ஸ் growth இல்ல ஒரு ஸ்பெஷலைசேஷனோட இதை வந்து நான் பண்ணேன் அப்படின்னா ஒரு 30 lakhs பிளஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அப்படி ரிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடரேட் 10க்கு வந்து 6 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக்கல் ரோல் அப்படின்ற மாதிரி பைத்தான் மஸ்ட் கம்பைன் வித் ஏஐ டேட்டா, வெறும் வந்து பைத்தான் மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நம்ம படிக்கிறப்போ இன்னும் வந்து growth வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். பெஸ்ட் டிகிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மோஸ்ட் வெர்சைட்டில் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது கூட டாப் இன்ஸ்டிடியூஷன். இதுல எங்க சார் நான் படிச்சா நல்லா இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட இந்த ஏஐ ரிலேட்டட் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி நான் எங்க படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காகவே ஸ்பெஷலைஸ்டா இருக்கக்கூடிய IIIT அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த விதமான இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க இந்த டிகிரிஸ் படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ வந்து சிறப்பா இருக்கும். சேலரி growth அப்படின்னு கம்பேரிசன் அப்படி 10 இயர்ஸ்ல பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்ததான் கிட்டத்தட்ட 100% growth வந்து பாத்தீங்கன்னா ஏஐஎம்எல் பார்க்கலாம். தென் வந்து சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் 84% growth நம்ம எதிர்பார்க்க முடியும். தென் டெவாப்ஸ்ல பாத்தீங்கன்னா 84% இருக்கு. அதே போல கிளவுட் கம்ப்யூட்டிங் வரப்ப 76% நம்ம growth பார்க்கலாம். பைத்தான் அப்படின்னு வரப்ப 70%. ஃபாஸ்டஸ்ட் growth அப்படின்றப்ப நம்ம ஏஐஎம்எல் இருக்கு. மோஸ்ட் செக்யூர்டு ஜாப் அப்படின்றப்ப சைபர் செக்யூரிட்டியா இருக்கு. அப்ப இந்த விதமான ஸ்கில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எடுத்து நம்ம படிக்கிறப்ப நம்மளுடைய ஜாப் செக்யூரிட்டிக்கும் சரி நம்ம இன்கம் ஏர்ன் பண்றதுக்கும் ஒரு நல்ல
வாய்ப்பு அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்களுக்கு +2 முடிச்சுட்டு வெளில வராங்க. என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், என்ன வந்தா நல்லா இருக்கும், 10 வருஷம் கழிச்சு நான் என்ன சம்பாரிச்சா எனக்கு வந்து ஆப்டா இருக்கும், என் கை நிறைய சம்பாதிக்கணும், இல்ல என்னன்னு பண்ணணும்ன்றது வாய்ப்புகள் தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஆட்டோமேஷன் ரிஸ்க் ரேங்கிங் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்ப லோவஸ்ட் ரிஸ்க் இருக்கு. தென் ஏஐஎம்எல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ அப்படின்ற மாதிரி வெரி லோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு லோ லெவல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளவுட், தென் மாடரேட் அப்படின்றப்ப டெவாப்ஸ் இருக்கு. ரைட். ஹையஸ்ட் ரிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் இருக்கக்கூடிய ஜெனரிக் பைத்தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஹையஸ்ட் ரிஸ்க்ல இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி முன்னேறணும் அப்படின்றத தான் பார்க்கணும். நம்ம எந்த ஒரு துறையும் வந்து அப்டேட் ஆகுறப்ப அப்ஸ்கில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. பலரை தான் பிடிச்சிட்டு இருப்பேன், நான் வந்து இது விட மாட்டேன், நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா டைப்ரைட்டர் இப்போ கம்ப்யூட்டர் வந்தப்ப எல்லாமே டைப்ரைட்டர் தான் முக்கியம், என்ன இதெல்லாம் மாத்தி எல்லாம் போயிடும் அப்படின்னாங்க. ஆனா டைப்ரைட்டர் எங்க போச்சுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் டப்பா பெரிய பெரிய கம்ப்யூட்டர் வச்சுட்டு என்னப்பா இது டப்பா என்ன ஸ்லேட் மாதிரி ஏதோ கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் காணாம போயிட்டு இன்னைக்கு வந்து வேற மாடல். அப்ப ஒவ்வொரு விஷயமும் பழைய காலத்துல போன் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில இவ்வளவு பெரிய செங்கல் மாதிரி ஒரு போன் இருக்கும், அதை வச்சுட்டு சுத்தி இருந்த காலம் போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க போன்ல எல்லாமே வந்து போச்சு. டிவி பார்க்கணுமா போன்ல வந்துச்சு, கம்ப்யூட்டர் வேணுமா போன்ல வந்துச்சு, சினிமா வேணுமா போன்ல வந்துச்சு, நியூஸ் சேனல் பார்க்கணுமா போன்ல வந்துச்சு. அப்ப போன் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ என்னப்பா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றவங்க அது அவுடேட்டட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே மாறத்துக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிறப்பதான் நம்மளுடைய வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றப்ப எதையும் நம்ம விட்டு வைக்க கூடாது. எது மாறுறதுக்கு ரெடியா இருக்கோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் மட்டும் தான் சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயம், மாற்றம் மட்டுமே மாறாதது அப்படின்றாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி நம்ம என்ன வாய்ப்புகளை யூஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த வாய்ப்புகள் வரப்ப யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வரவங்க தான் ஜெயிக்க முடியும். ரைட்டா? அதனால கரெக்டா வந்து திங்க் பண்ணுங்க, என்ன போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷனோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியோ இல்லைன்னா இங்க வாங்க நேரடியா பேசலாம். 9176552121 இல்லைன்னா அந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்ன்ற தேவையான விஷயங்களை எடுத்துக்கலாம். இப்ப நான் ஐஐடி போகணும், ட்ரிபிள் ஐடி போகணும், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. இருக்க ஒரு 2 வருஷம் நம்ம குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா +1 +2ல இருந்து இதுக்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணா போதும். கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எடுத்திருக்காங்க, இல்ல பயாலஜி ஸ்டூடெண்டா இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம வந்து நிதானமா 11ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா +2 முடிக்கிறப்ப தான் இதை பத்தி திங்க் பண்றாங்க. இப்ப கூட நிறைய பேர் எனக்கு கால் வருதுன்னா, சார் +2 எக்ஸாம் முடிக்க போறேன் சார், அவனுக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியல சார். சார் +1 எதுக்கு சார் எடுத்தீங்க தெரியல சார், ஏதோ குரூப் எடுக்க சொன்னாங்க எடுத்துட்டோம். அந்த மாதிரி இல்லாம 10th முடிக்கிறப்பயே கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு டெஸ்ட் மெத்தட்லாம் நிறைய இருக்கு. டெஸ்ட் மெத்தட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு என்ன குரூப் எடுக்கலாம், நம்ம குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, நம்ம குழந்தை என்ன பண்ணா நல்லா வரும், நம்ம குழந்தைக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு கைட் பண்ணி ஆகணும். அப்ப 10th படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரப்ப அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பாத்துல வந்து நீங்க எடுத்துட்டு வந்து விடணும். 15ல இருந்து 19க்குள்ள யார் வந்து கரெக்டான கோல் வச்சு செட் பண்ணி ஒர்க் பண்றாங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா சக்சஸ்ஃபுல்லா வந்துடுறாங்க அப்படின்றது பாஸ்ட் இயர்ஸ் ஓட ரெக்கார்டு வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப காலம் கழிச்சு 30 35 வருஷம் கழிச்சு நாங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இந்த கிளாஸ் 11 and 12ல நீங்க வரப்ப ஜெயோட ஃபோக்கஸ் நீங்க எடுத்துக்கணும். அது கூட சேர்த்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சர்டிபிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே இருக்கு. வீட்டு பக்கத்துலயே கம்ப்யூட்டர் சயின்சஸ் இருக்கும், அதுல வந்து போய் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த பைத்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாம் சிலதெல்லாம் நம்ம கத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ரைட்டா? தென் ஃபர்ஸ்ட் இயர் வரப்போ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை நல்லா பில்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். காலேஜ் போகணுமா ஏதோ போகணுமா வந்துமான்னு இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கண்ட வச்சு ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். தென் அங்கேயே வந்து என்ன 3rd இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ, கிளவுடு, செக்யூரிட்டி இந்த மாதிரி எல்லாம் ஸ்கில்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்பெஷலைசேஷன் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு 4th இயர் வரப்போ இன்டர்ன்ஷிப் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த லெவல்ல நம்ம வந்துடணும். ஏன்னா ஒரு கம்பெனி உள்ள வரப்பே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஸ்கில் இருக்கு அப்படின்றதான் பாக்குறானே தவிர என்ன மார்க் வச்சிருக்கேன், என்ன எந்த பண்ணியிருக்கேன், எவ்வளவு வந்து சிசிபி வச்சிருக்கேன் அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. நீ என் கம்பெனிக்கு வந்தா என் கம்பெனி எப்படி குரோ ஆகும், நீ என் கம்பெனிக்கு வந்து நீ என்ன பண்ண போற இப்படின்ற விஷயங்களை நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறப்பதான் அந்த கம்பெனி என்ன பண்றான் பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கு. அப்ப நான் என்னுடைய ஸ்கில்ல தான் நான் அப்ஸ்கேல் பண்ணணும். காலேஜ் எப்படி இருக்கு, நான் படிச்ச படிப்பு எப்படி இருக்கு, நான் என்ன மார்க் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நான் என்ன பங்களிப்பு கொடுக்க போறேன், போற இண்டஸ்ட்ரிக்கு போற வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கம்பெனிக்கு போறேன், அந்த கம்பெனியை நான் எந்த மாதிரி மாத்தி எடுத்துட்டு வர போறேன். கூகுள் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு பிச்சை போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னு பாருங்க. அப்ப அவர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமா ஆக்கியிருக்காங்க. அப்ப அந்த தனிநபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்களிப்பு ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு. அப்ப நம்ம குழந்தைங்க என்ன மாதிரியான பங்களிப்பை வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கும் வீட்டுக்கும் சரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க போகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் பண்ண போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம குழந்தைங்களை நம்மளும் என்ன பண்ணோம், ஷேர் பண்ணோம், குழந்தைங்களும் என்ன பண்ணோம், அடுத்த லெவலுக்கு திங்க் பண்ணிட்டு அதை பண்ண ஆரம்பிக்கிறப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இயர் 2 ஜாப் சுவிட்ச் 30-40% வந்து சேலரி நார்மல் ஸ்டூடெண்டோட இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி ஜம்ப் வந்து ஜம்முன்னு இருக்கும். ஜாலியா ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எப்போ அதை பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா நம்மளுடைய டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்றப்ப நடக்கும். ரைட்டா?
இதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. 11th வரப்பயே நான் எப்படி சார் ஜேஇக்கு படிக்கிறேன்னா, ஆர்ஜிஆர்ல நம்ம என்ன பண்றோம், ஈவினிங் கிளாஸஸ் குடுக்குறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிற பசங்களுக்கு. சண்டேலயும் கிளாஸ் இருக்கு. ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இங்க ஒரு ஒரு 1 ஹவர் ஒரு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணா போதும். தென் வந்து சண்டேல ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி சைமல்டேனியஸா ஸ்கூலுக்கும் படிச்சுட்டு, இதையும் படிச்சுக்கிட்டு ஒரு 2 வருஷம் பண்ணாங்கன்னா, ஜேஇ வந்து பாத்தீங்கன்னா, கிராக் வந்து பண்ணிடலாம். ஈஸி தான். ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீங்க ஐஐடி கூட விட்டுறலாம். நம்ம தான் ட்ரிபிள் ஐடி கூட பார்த்தோம். ட்ரிபிள் ஐடில கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்லாம் நல்ல அருமையான கோர்சஸ் இருக்கு. நம்ம ட்ரிபிள் ஐடில போனோம்னா ஒரு 95, 97, 98% வந்தோம்னா ட்ரிபிள் ஐடி அடிச்சிடலாம். 11th, 12th படிச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் எழுதுற மாணவர்கள்லாம் ஜேஇ வந்து கிராக் பண்ணிடுவாங்க. அதனால அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்காது. ஐஐடி போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிஷனலா ஒரு நாளைக்கு வந்து நான் பிசிக்ஸ்ல 50, கெமிஸ்ட்ரி 50, மேக்ஸ்ல ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஒரு 365 நாள் இன்ட்டு 2 700 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நானு 150 இன்ட்டு 700 ப்ராப்ளம் யார் போடுறாங்களோ கண்டிப்பா ஐஐடி அடிச்சிருவாங்க. இதுல வந்து அதான் கன்சிஸ்டன்சி பார்த்தோம்ல. கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு நாள் போட்டு ஒரு நாள் தூங்குறது, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 700 நாளும் 150 கொஸ்டின் நீங்க வேணா கேரண்டி நீங்க வேணா அந்த மாதிரி பண்ணி என் குழந்தைக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொல்லுங்க, நான் 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். ரைட்டா? சேலஞ்ச் பண்றேன். உங்க குழந்தை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 11th படிக்கிறதுல இருந்து ஜேஇக்கான கொஸ்டின்ஸ் போட ஆரம்பிச்சு 700 நாளும் வந்து பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குறைஞ்சது வந்து 10,000க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். அருமையா வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஈஸியா அடிச்சு ஐஐடில போயிடுவாங்க. அப்போ குரூப்பும் நல்லா இருக்கு, இன்ஸ்டிடியூஷனும் நல்லா இருக்கு, கூட இருக்கக்கூடிய மாணவர்களும் வியர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்காங்க, சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருக்கு, ஒலுமினிஸ் அந்த இண்டஸ்ட்ரி அந்த அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நல்லா அருமையா இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய குழந்தையோட growth எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னப்ப ஆர்ஜிஆர்ல நீங்க அசோசியேட் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் நிறைய வச்சிருக்கோம். இதே பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் பண்றோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு இவால்வ் ஆயிட்டு இருக்குல்ல. மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏஐ ரைட்டா? இன்னைக்கு வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏஐ எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வந்து சைபர் செக்யூரிட்டி எல்லாமே எல்லா இடத்துலயும் முக்கியம் அப்படின்றப்ப நம்ம ஒரு கோரா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட எடுத்துட்டு அதுல இந்த படிப்புகள் எல்லாம் நம்ம ஸ்பெஷலைசேஷன் ஆட் பண்ணிக்கிறப்ப இன்னும் பிரம்மாண்டமா வர முடியும். ரைட்? வர முடியும்ல? கண்டிப்பா வர முடியும். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து 11th and 12th முடிச்சுட்டு இப்ப எக்ஸாம்ஸ் எழுத போறாங்க இல்லையா? அப்புறமா என்ன ஜாயின் பண்ணும்? கோர்ஸ் போய் ஜாயின் பண்றவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. 10th முடிச்சுட்டு 11th போறாங்க இல்லையா? அவங்களுக்கு கூட ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா கரெக்டா அவங்க பிளான் பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். ரைட்? தேங்க்யூ. அடுத்த வீடியோல பாக்குறேன். நான் உங்கள் கோவிந்தராஜ். தேங்க்யூ.